அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம்னா ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஜென்சி டிஎம்கே மீட்டுக்கு வந்துட்டு 1500 ரூபாய் வந்து தராங்க. அதனால எங்களுக்கு அந்த கூட்டத்துல பாதி பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போனாங்கன்னு மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவர்ஜுனன் அவர்கள் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன சார் பண்றது, எங்க கிட்ட காசு எல்லாம் கிடையாது. நாங்க வந்து கொள்கையாலையும் கோட்பாடுலயும் வந்து சேர்த்த ஒரு கூட்டம் தான். உங்களை மாதிரி நாங்க என்ன மாமனார் சொத்தை ஆட்டைய போட்டு, மாமியார் சொத்தை ஆட்டைய போட்டு, மச்சானோட சொத்தை ஆட்டிய போட்டு, மாமனார் கிட்ட இருந்து வாய்ஸ் ஆஃப் கமன் பில்டிங்க வாங்கி, மச்சானுக்கு சொத்து சேராம அவங்களுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி, திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி, மாமியாரை விட்டு ஏடிஎம்கேவை காலி பண்றதுக்கு முயற்சி செஞ்சு அதுல இருக்கிற 4 பேரை வந்துட்டு ராஜினாமா பண்ண வச்சு அவங்க கிட்ட நீங்க குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி எங்கிட்ட காசு கோடி கணக்குல கொட்டி எல்லாம் இல்ல சார். எங்க கிட்ட நாங்களாம் சும்மா ஏழைங்க சார். நாங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சார். நாங்க வந்து 1500 ரூபாய் காசை கொடுத்து கூடிய கூட்டம் நீங்க சொல்றீங்களே. ஒரே ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஆதவர்ஜுனன் அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஒரே ஒருத்தன், பாதி பேர் உங்க கூட்டம் நீங்க சொல்றீங்களே, ஒரே ஒருத்தன் 1500 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட வீடியோ எடுத்துக்க மாட்டான். அதை மட்டும் நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு நான் வாட்ச்மேன் வேலைக்கு லைஃப் லாங் நான் வரேன். ஒருவேளை நீங்க ப்ரூஃப் பண்ணனா, மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஆதவர்ஜுனன் அவர்கள் இந்த அன்பானந்த மரியப்பன் வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வரீங்களா? வரதுக்கு தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? சரி, என் வீட்டுக்கு வேணாம், உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா அறிவாலயத்துக்கு வாங்க, நீங்க வாட்ச்மேன் வேலைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? முதலமைச்சர் ஆதவர்ஜுனன் சார், எப்படி இந்த சவால்ல நீங்க தோத்து போயிருவீங்க? தோத்து போன அவமானத்துல நீங்க ஏதாவது எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பிறவி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்பதான் இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட லட்சணம் என்னன்றது உங்களுடைய சுயரூபத்தின் மூலமா புரிஞ்சுப்பாங்க. ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு கரைஞ்சிட்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய உங்களுடைய மாமியாரோட உண்மையான சுயரூபத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்கிற வரையும் நாங்க ஓய மாட்டோம்ன்றது உங்களுக்கும் நாங்க தெரிவிப்படுத்திக்கிறோம். இந்த சேலஞ்சு நீங்க அக்செப்ட் பண்றதா இருந்தா தயவு செய்து இப்பவே கிளம்பி வாட்ச்மேன் வேலைக்கு வந்துருங்க. என் வீட்டுக்கு வேண்டாம், அறிவாலயத்துக்கு வாங்க, சந்திப்போம்.